ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலத்தி சமையல். டுடே ஸ்பெஷல் விநாயகர் சக்தி மோதக கொழுக்கட்டை தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம தேவையான 1 கப் கோதுமை மாவு, 1 கப் வெல்லம், முந்திரி உடைச்சி வச்சுருக்கோம், தேங்காய் துருவி வச்சுருக்கோம், கார அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம், 2 வாழைப்பழம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்கம்மா, மோதகம் செய்யறதுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் கொதிக்க வச்சு பாவு எடுத்துக்கலாம். 1 கப் எடுத்து வச்சுக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். வாங்கம்மா, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லம் வச்சுக்கிறேம்மா, கரையட்டும். வாங்கம்மா, கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக செவந்தா போதுமா. வாங்கம்மா, நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரியே வறுத்துருக்கணும். இது எடுத்துடலாம் எல்லாத்தையும். வாங்கம்மா, 1 கப் கோதுமை வச்சுக்கிறேன். இதில் போட்டு வறுத்துக்கலாம். அந்த நெய்யிலே போட்டு வறுத்துக்கலாம். முந்திரியை வறுத்ததுலையே. வாங்கம்மா, மாவு வறுத்தாச்சு. கோதுமை மாவு சும்மா லைட்டாக வறுத்தா போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்கம்மா, 1 கப்பு கார அரிசி மாவு வச்சுக்கிறோம்மா. அரிசி மாவு வறுத்து வச்சுக்கிறேன் ஏற்கனவே நாங்கள் வீட்டில். இதில் கலந்துக்கலாம். 1 கப்பு தேங்காய் திரி வச்சுக்கிறோம்மா. இது போட்டுக்கலாம். வாங்கம்மா, வாழைப்பழம் நல்லா பழுத்துக்குது. மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம். சின்ன பழமாக இருக்குது. செவ்வாழைப்பழம் தான். எந்த பழம்னாலும் போட்டுக்கலாம். செவ்வாழைப்பழம் இருக்குது. இங்கே 2 போட்டுக்கிறோம்மா. ஒரு சின்ன சைஸாக இருக்குது. மிக்சியில் போட்டு ஓட்டிக்கலாம். வாங்கம்மா, வாழைப்பழம் அரைச்சாச்சு. மாவில் கலந்துக்கலாம். முந்திரி, வறுத்த முந்திரி இதில் போட்டுக்கலாமா. கொஞ்சோண்டு உப்பு போடலாமா. ஏன்னா இனிப்புக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. பழத்தலை, தேங்காய், முந்திரியெல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெல்லம் தண்ணி கொதிக்க வச்சுக்கிறோம். இதில் ஊற்றிக்கலாம். பார்த்து ஊற்றிக்கலாமா. இன்னும் கொஞ்சம் பத்தலமாக தண்ணி, வெல்லம் தண்ணி பாவு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போதும். வாங்கம்மா, மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த இட்லி ஒன்றாலாம் ரெடி பண்ணிட்டு வரலாம். வாங்கம்மா, மாவு ஊற வச்சுருந்தோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. 3 அச்சில் வெல்லம் தடவிக்கலாம். நெய் தடவிக்கலாம். உள்ள நெய் தெரியாச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கட்டும். திறந்து பார்க்கலாம். மோதகம் சூப்பராக ஆயிடுச்சு.
செம்மையாக வருது அத்தை. செமையாக இருக்குது, நல்லா இருக்குதும்மா மோதகம் விநாயகருக்கு. நம்ம இருக்கிற மீதி மாவில் இதேமாரி மோகதம் இந்த மாதிரி லைட்டாக நெய் தடவி விடுங்க. இந்த மாதிரி நெய் தடவிட்டு இந்த மாதிரி 3 அச்சியும் இருக்குது, 2 அச்சிலையும் செய்யலாமா. பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. வாங்கம்மா இட்லி தட்டில் நெய் தடவி வைக்கிறேன். இந்த மோகனம் ஒன்று பிடிச்சாச்சு. மோதகம் நல்லா பிடிச்சாச்சு, எல்லாமே சூப்பராக. இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். ஒவ்வொன்றா வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம வெறும் அரிசி மாவில் தான் கொழுக்கட்டை செய்வோம். இது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக வந்து கார அரிசியும் கோதுமை மாவுலாம் வச்சு முந்திரி தேங்காய் திருவி வெல்லம் அதெல்லாம் போட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வருஷம் நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே கொழுக்கட்டை போட்டிருக்கோம், 2 விதமான கொழுக்கட்டை, அதையும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மேங்கோலையும் போட்டுக்கிறோம், அரிசி மாவுலையும் போட்டுக்கிறோம். வேகட்டும், நம்ம வெந்த அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்கம்மா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உண்டை வேக வச்சு பாருங்கள் எப்படி வெந்துக்குது, நல்ல சைனிங்காக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மோதக கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். வாங்கம்மா எவ்வளோ சாப்பிட்டா அப்படி இது பாருங்க, எப்படி வெந்துக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்மா. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். விநாயகருக்கு வச்சு கும்பிடுங்க. நல்லா உள்ள வெந்திருக்கு, எப்படி இருக்கு நல்லா. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இந்த பழம் வாசனையே தெரியாது, அவ்வளோ சூப்பராக அது. இந்த மோதகம் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கொழுக்கட்டையே வந்து வெரைட்டியாக போட்டிருக்கோம். கேரட்டில், பிரியாணி அரிசியில், மாம்பழம், சாதா பச்சரிசி மாவில் கொழுக்கட்டை எல்லாமே பால்கோவாலே பண்ணிக்கிறோம். பால்கோவாவில் நல்லா விதவிதமான கொழுக்கட்டைலாம் எங்களது யூடியூப்பில் போட்டிருக்கோம். இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதேமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக மோகதம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.